ஓகே गाइस எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்டி இந்த மேட்ச்ல நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ரிஷப் பண்ட் அவுட் ஆனோன ஓனர் வந்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு போறதும் அபிஷேக் சர்மாக்கும் டிக்வேஷ்க்கும் சரியான சண்டை நடந்தது. எல்லாத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல வேளை ஐபிஎல் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமையான ஒரு சண்டை வந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. பார்க்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு गाइस. இந்த மாதிரி ஒரு ஹீட்டடான மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்த மாதிரி இருக்குது. பார்க்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சண்டைய பத்தி நான் பேசி முடிச்சிடுறேன். டிக்வேஷ் வெர்சஸ் அபிஷேக் சர்மா. இதுல யாரு மேல தப்பு? எல்லாரும் வந்துட்டு அவன் மேல தப்பு, டிக்வேஷ் மேல தப்பு, இல்ல அபிஷேக் சர்மா மேல தப்பு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட பர்சனலான தாட்டை கொடுக்க போறேன். என்னோட பாயிண்ட பத்தி நான் சொல்ல போறேன். நான் எவன் சொல்றத பத்தி கவலைப்பட போறதில்ல. என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பவுலருக்கு வந்து மேட்ச்ல ஒரே ஒரு மூமெண்ட் தான் செலிப்ரேட் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவனுக்கு டைம் கிடைக்கும். அது விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்ல, வேற எப்பவுமே அவனால செலிப்ரேட் பண்ண முடியாது. ஒரு நல்ல யாக்கர் பால் போட்டாலோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி போட்டாலோ எதுலயுமே பவுலரால செலிப்ரேட்லாம் பண்ண முடியாது. ஒரு யாக்கர் போட்டு பார்த்தல அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவனால செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி யாக்கர் போட்டுட்டு அடுத்த பால் அவன் 6 அடிச்சிட்டானா அசிங்கமா போயிடும். அதனால விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் பவுலரால செலிப்ரேட்டே பண்ண முடியும். ஆனா பேட்ஸ்மேனுக்கு அப்படி இல்ல. பேட்ஸ்மேனுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 4 அடிச்சிட்டு சீனை போடலாம், ஒரு 6 அடிச்சிட்டு சீனை போடலாம், ஒரு 50 அடிச்சிட்டு சீனை போடலாம், ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டு சீனை போடலாம், 200 அடிச்சிட்டு கூட சீனை போடலாம். அவனுக்கு சீன் போடுறதுக்கு பஞ்சமே இல்லை. அதனால பவுலருக்கு ஒரே ஒரு டைம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மாட்டும் போது அவன் அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவான். வேற வழியே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றானுங்கன்னா, இப்பவே இப்படி பண்றான், சீனியர் பிளேயர்டே இப்படி பண்றான். ஏதாவது சொல்ல போனா டிக்வேஷ் தான் பெரிய ஆள். சொல்ல போனா அவன் தான் சின்ன பையன். சீனியர் மேபி வந்துட்டு அபிஷேக் சர்மா வந்து இந்தியன் டீம்ல இருக்கான். அதெல்லாம் வேற. நீங்க அந்த கணக்கு வச்சுட்டு சீனியர் பிளேயர் அப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. கேம்னா அக்ரஷன் இருக்கும். அக்ரஷன் இல்லாத கேமே கிடையாது. கிரிக்கெட்ல இருந்து எந்த இடத்துல பாஸ்கெட் பால் எடுத்தீங்கன்னா கூட அவனுங்க நெட்ல போடுறதுக்கு கூட அக்ரஷன் காட்டிட்டு இருக்கானுங்க. நெட்ல ஒரு பாலை போடுறதுக்கு உங்களுக்கு சண்டை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது வந்துட்டு யாரு மேலேயும் தப்பு இல்லை. இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை வச்சுட்டு இவன் தப்பு பண்றான், இவனுக்கு ஃபைன் போடலாம், அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவனோட கரியரை அழிச்சிடாதீங்க. நிறைய பேர் சொல்றானுங்க இவன் வந்துட்டு இப்பவே இப்படி செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆளா தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப விராட் கோலியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விராட் கோலி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு அக்ரெசிவான பிளேயர் தான். ஒருத்தன் அக்ரெசிவான பிளேயரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முதல்ல இருந்தே அக்ரெசிவான பிளேயரா தான் இருப்பான். இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்ரீசாந்த் எடுத்துக்கோங்க. ஸ்ரீசாந்த் எவ்வளவு ஒரு அக்ரெசிவான பிளேயர். முன்னாடி இருந்த அக்ரெசிவான பிளேயர் தான். சின்ன இதுல இருந்து முன்னாடி எல்லாம் விராட் கோலி செம்ம டென்ஷன் ஆவான். எவனாவது பவுலர் சும்மா பார்த்தாலே என்னடா பாக்குற அப்படின்பா. எவனும் வந்துட்டு ஒரு 100 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அக்ரெசிவான பிளேயர் ஆக போறேன், இவ்வளவு நாள் நான் காமா இருந்தேன், நான் 100 விக்கெட் எடுத்துட்டேன், இனிமேல் நான் அக்ரெசிவான பிளேயர் ஆக போறேன், அப்படி யாருமே ஆக மாட்டாங்க. புரியுதா? அப்படி எந்த பவுலர் ஆக மாட்டாங்க. அப்படி ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஏன்டா ஓவரா போறான்டா இவன் 100 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால டிக்ளேர் பண்ணது எனக்கு தப்பவே இல்லை. எத்தனை வாட்டி அவனுக்கு வந்துட்டு ஃபைனை போட்டானுங்க. எத்தனை வாட்டி ஃபைனை போட்டாலும் நான் ஸ்லேவா இருக்க மாட்டேன்டா, நான் வந்து இப்படிதான்டா சைனை போட்டு சீனை போடு அப்படின்னு டென்ஷன் ஆக்குனா. பட் அபிஷேக் சர்மா காண்டாவான். கண்டிப்பா காண்டாவான். அவன் விக்கெட் எடுத்துட்டு அவன் செலிப்ரேட் பண்ணுவான். காண்டாவான். செம ஹீட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து முடிய பார்த்து என்னமோ சொன்னான். முடிய பிடிச்சிருவேன், முடிய வெட்டிடுவேன், என்ன சொன்னான்னு தெரியல. முடிய பார்த்து என்ன சொன்னான்லாம் தெரியல. ஆனா இது நடக்கிறது சாதாரண. அது மட்டும் இல்ல, அதாவது இந்த பிசிசிஐ வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பஞ்சாயத்தை வந்து நிறுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுதான் பார்க்க சிரிப்பா இருந்தது. அந்த மனுஷன் வந்துட்டு நான் பாக்குறதே வந்துட்டு ஒண்ணு கப்பு கொடுக்கும் போது, அப்படி இல்லாட்டி ஷாம்பெயினை ஓபன் பண்ணும் போது தலைவன் பக்கத்துல நிற்பாரு எப்பவுமே. இன்னைக்கு தலைவனை அங்கிருந்து இறங்க வச்சுட்டீங்களடா. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா நீ மட்டும் அவர்கிட்ட போயிட்டு சார் இவன் தான் சார் இப்படிலாம் பண்ணான்னா உனக்கு ரெஸ்பெக்ட் கிடையவே கிடையாதுடா. அதாவது ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி உனக்கும் ஒரு பையனுக்கும் ஸ்கூல்ல சண்டை இருந்து அப்படின்னா நீ அதை அந்த பையனுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். இல்லையா உனக்கும் இன்னொரு ஸ்கூல் பையனுக்கும் சண்டை இருந்ததுன்னா நீ அவனுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அசிங்கமா போய் வீட்டுல சொல்றது, போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் கரியரே போயிடும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா. சோ அதை மட்டும் இந்த அபிஷேக் சர்மா மண்டேன்னு சொல்றேன். என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. அபிஷேக் சர்மாட்ட எல்லாம் சில் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னானுங்க. பட் கடைசி வரை சண்டை போன மாதிரி தான் இருந்துச்சு. கை கொடுக்கும்போது கூட என்னமோ நடந்துச்சு அவனுங்க 2 பேருக்கும். ஏன்னா டிக்வேஷ் பண்றது வந்து அவ்வளவு வெறுப்பா தான் இருக்கும். ஏன்னா பவுலருக்கு அந்த மூமெண்ட் கிடைக்கும் போது அவன் எல்லாத்தையும் அங்க கொட்டிடுவான். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிரெட்லிலாம் ஒரு விக்கெட் எடுத்தோன்னே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாருன்னு பார்த்திருப்பீங்க நீங்க. ஸ்டெயின் எடுத்துக்கோங்க. ஆனா டிக்வேஷ் பண்றது வந்துட்டு எப்படி இருக்கும்னா பேட்ஸ்மேனை பிஸ் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டெயின், பிரெட்லி இவங்க எல்லாம் பண்றது வந்து தனியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் டிக்வேஷ் என்ன பண்றான், நேரா போய் பேட்ஸ்மேனை பார்த்து பண்ணுவான். அதுதான் கொஞ்சம் காண்டாவது எல்லா பேட்ஸ்மேனுக்கு. இவன் என்ன ஓவரா போறான் அப்படின்ற மாதிரி.
இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னோட தாட் வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நடக்கதான் செய்யும். என்ன கேட்டீங்கன்னா திக்வேஷ், நான் வந்துட்டு இந்த பிசிசிஐ இவங்கள்ட்ட சொல்றது ஒரே ஒரு தான், தேவையில்லாம இந்த ஃபைனை போட்டு கரியரை உடைக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம இதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணா பண்ணது தப்பு அப்படின்னாங்க. இந்த சீக்கான் ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, அவர்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, எப்படி வந்துட்டு ஹர்ஷித் ராணா மயங்க் அகர்வாலை பார்த்துட்டு அப்படி பண்ணலாம், மயங்க் அகர்வால் எவ்வளவு பெரிய பிளேயர், அவன் 200 போட்டிருக்கான், நீ யாரு, நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்ப சண்டை போடணும், அக்ரஷன் காட்டணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விக்கெட்ஸ் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதவியில இருந்தா மட்டும்தான் சண்டை போடணும், நீங்க இந்த மாதிரி ஒரு பவர்ல இருந்தா மட்டும் தான் சண்டை போடணும், அக்ரஷன் காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. எவன் வந்துட்டு அக்ரெசிவான பிளேயரோ அவன் சின்ன வயசுல இருந்து அக்ரெசிவான பிளேயர் தான். கம்பீர் சுருன்னு இருப்பாரு, கோவக்காரர் தான். அவர் என்ன, நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிக்கிறேன் அப்படின்னா இருக்காரு. இல்ல, கம்பீர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புளுத்தி தான். தலைவன் என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நின்றுவான். எவன் வந்தாலும் பரவாயில்லன்னு போய் நின்றுவான். யுவராஜ் சிங் பிரச்சனைக்கே போக மாட்டாரு, பிரச்சனை வந்தா விடவே மாட்டாரு யுவராஜ் எல்லாம். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும். புரியுதா? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, கேன் வில்லியம்சன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் ஆகி ஒரு 35 வயசுக்கு அப்புறம் கேன் வில்லியம்சன் வந்துட்டு அக்ரெசிவ் ஆகலாம்பா, அவர் லைஃப்ல எல்லாமே பண்ணிட்டாரு, இனிமேல் கேன் வில்லியம்சன் வந்துட்டு சீன் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதா? ஒவ்வொருத்தரோட பிஹேவியரும் லைஃப் ஸ்டைலும் வேற வேற மாதிரி இருக்கும். கேஎல் ராகுல் ஒரு காமனான பர்சன்னா, விராட் வந்துட்டு ஒரு அக்ரெசிவான பர்சன். ரோஹித் சர்மாவை பார்த்துக்கோங்க, ரோஹித் சர்மா நார்மலா சுருன்னு டென்ஷன் ஆகிட்டே இருப்பான், எவன் ஒம்புக்கும் போக மாட்டான். ஆனா எவனாவது ரோஹித் சர்மாட்ட ஒம்புடுத்தினா ரோஹித் சர்மா ஒரு மாதிரி மோதிர மாதிரி தான் போவான், பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் டோனியும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் மேலேயும் தப்பு இல்லை, ஜாலியா எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த ஃபைனை போட்டு டிக்வேஸோட கரியரை மட்டும் முடிச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் சூப்பரா இன்னைக்கு மேட்ச்ல அவங்க டீம்ல உருப்படியா பவுலிங் போட்டதே அவன் தான். அவனுக்கு கேப்டனும் ஒரு மண்ணும் பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கான் ரிஷப் பண்ணிட்டு. இவன் ஒருத்தன் நல்லா பவுலிங் போட்டுட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு கேட்க கூடாது, ஏண்டா நீங்களே தோக்குற டீம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிலாம் கேட்க கூடாது. எப்படி அவனுக்கு தெரியும்? விக்கெட் எடுக்கும் போது அவன் என்ன நினைப்பான், நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைப்பான். அதாவது வந்துட்டு ஒரு ஜெயிக்கிற டீம் தான் செலிப்ரேட் பண்றோம், தோக்குற டீம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? பாயிண்டே எனக்கு புரியல. ஸோ என்னோட பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ச் இதெல்லாம் ஃபன் நடக்கும். ஃபைனை மட்டும் போட்டுறாதீங்க டிக்வேஷ்க்கு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, நீ என்ன பிசிசிஐ வைஸ் பிரசிடென்ட்டா சொன்ன அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் வந்து ஃபுல்லாலாம் பார்க்கல, நான் வீடியோ போடணும்னு வந்துட்டேன். ஆனா நீ ஒருவேளை போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு அசிங்கமா பண்ணனா, ஒருவேளை ஃபேவரிசம் பார்த்து இவன் இந்தியன் டீம்ல இருக்கிறான் அபிஷேக் சர்மா, இவன் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எனக்கு செம காண்டாயிரும். இந்த அபிஷேக் சர்மா இந்த மாதிரி நான் வேலை பார்த்தேன்னா நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் வந்துட்டு சில்லியானது. போய் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, சின்ன பையன் மாதிரி. அவன் சின்ன பையன் தான் அபிஷேக் சர்மா, அவன் ஒன்னும் பெரிய புளுத்திலாம் இல்லை, ஒரு சின்ன பையன் நல்லா கிரிக்கெட் விளையாண்டு இருக்கான். அதுக்காண்டி நம்மள மாதிரி மெச்சூர்டான ஆள்லாம் அவன் மெச்சூர்டான பர்சன்லாம் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் a cricket player doesn't mean he is matured. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் வந்துட்டு டிவி முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற அப்படின்றதுனால ஒரு பர்ஃபெக்டான மெச்சூர்ட் பிளேயர் அப்படிலாம், மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் கிடையாது. ஒன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவனுக்கு இருக்குமா அப்படின்லாம் தெரியாது. மேபி இஸ் a good player. சேம் வித் வைபவ் சூரியவன்சி, யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ என்னோட தாட்டு தான், மேட்ச்ல வந்துட்டு ஃபன் இருக்கும், இதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, இந்த டிக்வேஸ் வந்துட்டு இதே மாதிரி விராட் கோலிட்ட எதாவது பண்ணணும். இவன் வந்துட்டு விராட் கோலிட்ட பண்ணணும். அதுக்கு விராட் கோலி என்ன பண்றான் அப்படின்றது ஒரு ஆசை. அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்சிக்கும் ஆர்சிபிக்கும் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச்ல டிக்வேஸ் வந்து விராட் கோலி அவுட் ஆகிறான். அவுட் ஆகணும், டிக்வேஸ் வந்து விராட் கோலி முன்னாடி போய் அப்படி சைன் போட்டு சீனை போட்டு போயிடுறான். விராட் கோலி அப்படியே முறைச்சிக்கிட்டே போறான். அம்பையர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு விராட் கோலி கூப்பிட்டு விராட் இருங்க ஒரு இது செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா நோபால். அதுக்கப்புறம் கோலி உள்ள வரான். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்துட்டு மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்காதா கிரிக்கெட்ல? டிக்வேஸ் வம்பிழுப்பானா விராட் கோலிட்ட, அது நோபால் ஆகும். என்ன நடக்கும் இதுக்கப்புறம்? ஒரு வில்லியம்ஸ் நம்ம பார்ப்போமா? வில்லியம்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை புதைச்சானே கோலி, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிலாம் பார்த்தேன். நடந்தா நல்லாதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து ஹீட்டடான, கொஞ்சம் வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சா, சப்பையா ஜெயிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபைட் வந்து ஒரு பெருசாயிட்டு. அது மட்டும் இல்ல, ரிஷப் பண்ட் ஓனர் வந்துட்டு ரிஷப் பண்ட பார்த்து ஒரு மாதிரி இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி போயிட்டா இருப்பா. வந்து ரிஷப் பண்ட் பேட்டிங் வந்து நின்றுட்டாரு. எஸ், கேப்டன் வந்துட்டாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் புசுக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சொல்ல போனா அது மலிங்க சூப்பர் கேட்ச். அது எனக்கு தெரிஞ்சு செம கேட்ச். இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ரிஷப் பண்ட் மோசமான ஃபார்ம்ல தான் இருக்கிறான். அந்த சிஎஸ்கே மேட்ச்ல மட்டும்தான் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். அதுவும் பதறி போட்டான். எப்படியாவது போட்டணும்பா, இல்ல மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி. டாஸ் ஜெயிச்சோன்னு பவுலிங் நான் கூட வந்துட்டு
பேட் கமிங்ஸ் வந்துட்டு பேட்டிங் எடுக்கலாம ஏன்டா பவுலிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்துட்டு கப்படிக்க போறது இல்ல, கொஞ்சம் மேட்ச் தான் இருக்குது, ஜாலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு நல்லா அடிச்சுட்டு போங்க, உங்க பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீயா ஆட விடுங்க அப்படிலாம் பாப்பானுங்க அப்படின்னு நினைச்சேன். பவுலிங் போட்டானுங்க, 200+ அடிச்சானுங்க. வழக்கம் போல அந்த 3 பேர் தான் அடிக்கிறானுங்க எல்லா மேட்சும். மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரண், இந்த 3 பேர் தான் அடிக்கிறாங்க. இதுல 2 பேருக்கு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்த இஷான் கிஷனுக்கு புதுசா ஒரு பவுலர் டூபேன்னு வந்தான், நல்லா போட்டான். 2 கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டான், ஒரு ஸ்டம்பிங்க விட்டான், ஒரு கேட்ச விட்டான். எப்படிடா இஷான் கிஷனு ஒரு இது கொட்டையிலே அடி வாங்கினா, இன்னொரு இது ஸ்டம்பிங்க விட்டான். டேய் என்னடா இஷானு, அதெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நீங்க மேட்சை வந்து சப்பையா முடிச்சிருக்கலாம், இவ்வளவு பெரிய சண்டையா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் வந்தாருப்பா தலைவர் ரிஷப் பண்ட், நான் ஒன் டவுன் வரேன் அப்படின்னு வந்துட்டு அசிங்கப்பட்டு போயிட்டான். அவர் ஓனர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிழிச்சு எடுத்திருப்பாரு. ஏற்கனவே அங்க ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் கேப்டன்சி பண்ணாம கேப்டன்சியே பண்ண தெரியாம கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கான், அந்த காண்டுல இருப்பாரு. மத்தபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வரல. எதனால டிராவிஸ் ஹெட் வரல, நான் வந்து இன்னைக்கு பேட் கமிங்ஸே வரமாட்டான் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பேட் கமிங்ஸ் வந்துட்டான், நான் உண்மையில வரமாட்டான் அப்படிலாம் நினைச்சிருந்தேன். யாரும் சொன்னாங்க பேட் கமிங்ஸ் எல்லாம் வரமாட்டான்ப்பா போயிட்டாங்க அப்படின்ட்டானுங்க. நான் கூட ஆமா போயிட்டான் போல, எந்த நியூஸுமே இல்லை அப்படிலாம் நினைச்சா, பார்த்தா வந்துட்டான். பட் டிராவிஸ் ஹெட் வரல. டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து கோவிடாம்பா, டிராவிஸ் ஹெட்டுக்கு கோவிடாம். என்னடா இதெல்லாம் கிளப்புறீங்க, கோவிடுன்றான் ஒருத்தன், நிகில் இருக்குன்றான் ஷோல்டர்ல ஹேசல் விட்டு. எனக்கு புரியலப்பா, கோவிட் உனக்கு எந்த ஊர்ல இருந்தா கோவிட் வந்துச்சு இப்ப திடீர்னு, எனக்கு புரியல கைஸ். இவனுங்க பண்ற கூத்து. ஆஸ்திரேலியன்ஸ்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கானுங்க, வியர்டா தான் இருக்கானுங்க. COVID-19 வந்துட்டுன்னு போறான் இவன். சோ பரவாயில்ல, அதுக்கு பதிலா இன்னொருத்தன் வந்தான், அதர்வா வந்தான். அவன் ஓரளவு 3 4 அடிச்சான். அங்க பார்த்தா வில் ஓரோக்கு வந்தான், மயங்க் யாதவ்னு ஒருத்தன் இருந்தான், அவனை உம்ரான் மலிக்கு அப்படி இப்படின்னானுங்க, இந்த ஃபாஸ்ட் இந்த பேசர் நானுங்க அடிச்சு அனுப்பிட்டானுங்க இன்ஜூரியோட. வில் ஓரோக்கு வந்தான், வில் ஓரோக்கு வந்துட்டு அவன் ஓரளவு போட்டான், இருந்தாலும் அடி. ரவி பிஷ்னாய் ஒரே ஒரு ஓவர் தான்ப்பா போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. தயவு செய்து ஃபீல்டிங் பண்ற வேலையை மட்டும் பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க. 4 6 சரா மாதிரி அடிச்சான் அபிஷேக் சர்மா. சூப்பரா 50 போட்டான், 20 பால்ஸ்ல 59. இவன் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா செஞ்சுரி போட சான்ஸ் இருந்து, சொல்ல போனா இவன் செஞ்சுரி போடுறதுக்கு சான்ஸ் இருந்து கைஸ். ஏன்னா இவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும் செஞ்சுரி போடுவான் அப்படின்னு நினைச்சேன். பட் இவன் அவுட் ஆகணும்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டான் இவன். அதனாலதான் இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்ரிக் கிளாசனும் கமிந்து மெண்டிஸும் பாத்துக்கிட்டாங்க. கமிந்து மெண்டிஸ்க்கு கடைசி இன்ஜுரி வந்து அவன் போயிட்டான். ஈஸியான வின் தான், எனக்கு தெரிஞ்சு சப்பையா முடிச்சிட்டாங்க. பட் எல்எஸ்டி வந்துட்டு என்ன இன்னைக்கு கொஞ்சம் கிளிக் ஆகல அப்படின்னா, எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல 3 பேர் அடிச்சா அப்துல் சமதும் பதோனியும் வந்துட்டு கொஞ்சம் எண்ட்ல கொஞ்சம் பினிஷிங் கொடுப்பானுங்க. இன்னைக்கு அவனுக்கு 3 பேர் மட்டும் தான் அடிச்சாங்க, வேற எவனுமே அடிக்கல. அவனுக்கு 3 பேர் மட்டும் தான் ஆடினானுங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், இந்த 3 பேர் தூக்கிட்டானா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு தான் எல்எஸ்டில எப்பவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த 3 பேர் தான் அடிச்சானுங்க, அவங்க தான் ட்ரபிள் பண்ணானுங்க. பட் சன்ரைசர்ஸ் வந்துட்டு நமக்கு சன்ரைசர்ஸ்க்காக தெரியும், ஒன்னு வந்தா மழை போன முடி அப்படின்ற மாதிரி தான். ஒன்னு சர்ன்னு அடிப்பானுங்க, அதை அடிக்கும் போதே தெரியும் நமக்கு வந்து சன்ரைசர்ஸ் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இன்னைக்கு சன்ரைசர்ஸ் லேண்ட் ஆனுங்க, வந்துட்டு ஓரளவு தெரிஞ்சிருச்சு எனக்கு கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி. சண்டை வந்தாலும் நினைச்சேன் இது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இல்ல புடிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு. சோ இது வந்துட்டு ஒரு ஈஸியான வின் தான் சொல்ல போனோம்னா. இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது காரணம் வந்துட்டு இந்த எல்எஸ்சிக்கு இவங்களுக்கு நடந்த சண்டை தான் சொல்ல போனோம்னா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீட்டடான ஆர்குமெண்ட் வந்து. ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் கரெக்ட். இது வந்து ஸ்போர்ட்ஸ், கண்டிப்பா சண்டை இதெல்லாம் நடக்கும். அதுக்காண்டி வந்து இவன் தப்பு, இவன் பண்ணலாம், இவன் பண்ணக்கூடாது, இவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன். என்னுடைய பாயிண்ட்டை எதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பவுலருக்கு சான்ஸ் இருக்காது, அவனுக்கு ஒரு வாட்டி தான் சான்ஸ் கிடைக்கும். ஆனாலும் இருந்தாலும் டிக்பேஸ் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுவான், அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். சுருன்னு வரும் பேட்ஸ்மேனுக்குலாம் அப்படிலாம் அவுட் ஆகிட்டு போகும்போது. பட் எதுவும் பண்ண முடியாது, அது நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சுட்டு என்னுடைய தாட்டு தான். பட் சில பேர்லாம் நிறைய பேர் வருவானுங்க, எப்படி பண்ணலாம், அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க கர்மா அப்படி இப்படிம்பானுங்க. அதெல்லாம் கிடையாது, செலிப்ரேட் பண்றானா அதோட விடு. அதுக்காண்டி எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயரை எவனாவது எதாவது பண்ணா நானும் சப்போர்ட்டுக்கு வருவேன், கேட்க கூடாது என்ன. சோ ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு டீசென்டான மேட்ச் முடிஞ்சு. இவனுங்க ஒரு ஃபைட்டை பத்தி பேசுறதே பாதி இது முடிஞ்சிச்சு. சொல்ல போனா இது ஒன்றும் பெரிய மேட்ச்னா இல்ல. 2 பேரும் ஆக்சுவலா வெளியே போயிட்டானுங்க. எல்எஸ்டி தலையில நின்னாலும் உள்ள போக முடியாது. எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்மா வெளியேன்னு தெரியும். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும். எவன் வந்துட்டு 9th பிளேஸ் வருவான், இல்ல 9th பிளேஸ்ல ராஜஸ்தான் தான் இருப்பானுங்களா அப்படின்றதான் போட்டியே சொல்ல போனா. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே லெவல்ல தான் லேண்ட் எடுத்துருக்காங்க. எவன் வந்துட்டு 10th பிளேஸ்ல இருக்க போறான் அப்படின்றதான் போட்டியா இருக்க போது. இந்த மேட்சுக்கு சுத்தமா ஹைப்பே இல்ல சொல்ல போனா. ஹைப்பே மடிஞ்சிட்டு. இது வந்து சென்னையில நடந்தாலாச்சும் கொஞ்சம் ஹைப் இருக்கும், இதையும் தூக்கி வந்துட்டு டெல்லியில போய் வச்சுட்டானுங்க. ஏன்னா சென்னையில இப்ப என்னடா பிரச்சனை, சென்னையிலே இந்த மேட்சை வைக்கலாம், கடைசியா பார்த்துட்டாவது போனேங்க. பட் என்னமோ நான் கடைசியா பார்த்த மேட்ச் சென்னை வர்சஸ் பஞ்சாப், சூப்பர் மேட்ச், ஸ்டேடியம்ல போய் பார்த்துட்டேன்.
பட் ஓர்த்தியான மேட்ச் தான். இப்போ நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்க, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. நீங்க வந்துட்டு இந்த டிக்வேஷோடும் அபிஷேக் சர்மாவுக்கு நடந்த விஷயத்தை பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க. அதை நான் பாக்குறேன். யார் பண்ணது கரெக்ட், யார் பண்ணது தப்பு, இவன் எப்படி பண்ணியிருக்கலாம், இது வந்துட்டு உண்மையிலே ஓகே நினைக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதை வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, see you in the video and remember it, all is well talk. Cheers.